ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தினமலர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உலகம் என்ற பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் தேர்வு செய்யப்பட்ட பிறகு அமெரிக்காவுடனான நட்பு நாடுகளோடு ட்ரம்ப் எந்த மாதிரியான நட்பை வளர்த்து வருகிறார் அப்படிங்கிறது சமீபகால செய்திகள் மூலமா தெரிந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பா வரி விதிப்புல அவர் எவ்வளவு பெரிய மாற்றங்களை செய்திருக்கிறார் அப்படின்னா 1:10 ரேஷியோல அவர் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு. இந்தியா போன்ற நாடுகள் கூட 50% வரி அப்படின்னு உயர்த்தி எல்லாரையும் திகிலடைய செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அமெரிக்காக்கே திகில் கொடுத்திருக்கிறது முக்கியமான பல நாடுகள். அதுல சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின் போன்ற நாடுகள்லாம் ஏற்கனவே அமெரிக்காவோடு F-35 அப்படிங்கிற போர் விமான ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தது. இந்த போர் விமானம் அந்த ஒப்பந்தத்தின் மூலமா அமெரிக்காவுக்கும் நல்ல ஒரு வருவாய் கிடைத்து கொண்டிருந்தது. இப்போ ஸ்பெயின், அதே மாதிரி சுவிட்சர்லாந்து, இந்தியா இதெல்லாம் அந்த F-35 போர் விமான ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கிறது. இது அமெரிக்காவுக்கு ஒரு திகிலை ஏற்படுத்தியிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு ட்ரம்ப் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய பொருளாதாரம், அங்க இருக்கக்கூடிய வால்மார்ட், பெஸ்ட் பை போன்ற நிறுவனங்கள்லாம் தங்களுடைய பொருட்களுடைய விலையை அதிகப்படுத்தியிருக்காங்க. அதனால அமெரிக்கால கஸ்டமர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த கஸ்டமர்ஸ்க்கு இந்த விலையை சமாளிக்க முடியாம அமெரிக்க மக்கள் திண்டாடக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. ஸ்பெயின் என்ன பண்றாங்கன்னா, தாங்களே தங்கள் போர் விமானங்கள் எல்லாம் செய்துக்கிறோம் அப்படின்னு அவங்க தன்னாட்சியை அவங்க நோக்கி செல்றாங்க. அதே மாதிரி சுவிட்சர்லாந்தும் பல கோடி பில்லியன்களை இன்வெஸ்ட் பண்ணி தங்களுடைய இராணுவ தளவாடங்களை தாங்களே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு அவங்களும் உருவாகி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலையை எடுத்திருக்கும் போது அமெரிக்காவும் கிட்டத்தட்ட ஒரு அச்ச நிலைக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த நாடுகள்லாம் ஏன் நேட்டோ ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல இருக்கு அப்படிங்கிற கேள்வியையும் இப்போ எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய இந்த பொருளாதார கொள்கைக்கு பல நிபுணர்கள், பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் என்ன தெரிவிச்சிருக்கிறார்னா, அமெரிக்கா தங்களுடைய நட்பு நாடுகள் எல்லாம் பகை நாடுகளாக மாற்றிவிட்டது அப்படின்னும், இன்னொருத்தர் அமெரிக்காவுடைய வரி விதிப்பு அப்படிங்கிறது அமெரிக்கா தற்கொலைக்கு சமமானது அப்படின்னும் எழுதியிருக்காரு. அதுல இன்னொரு சங்கடமான விஷயம்னா, பிரிக்ஸ் நாடுகள் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த நாடுகளோடு சேர்ந்து ஜப்பான் போன்ற நாடுகளும் வரி விதிப்பிற்கு கடுமையா எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது கிட்டத்தட்ட அமெரிக்கா திரும்பவும் தங்களுடைய வரி விதிப்பை மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு அழுத்தமான சூழ்நிலைக்கு சென்றிருப்பதாகத்தான் தெரிகிறது. உலகத்துல மிக முக்கியமான சதுரங்க வீரர் காஸ்பரோ, அவர் இப்போ அரசியல் விமர்சகராகவும் மாறிட்டு இருக்காரு. எக்ஸ் தளத்துல புகுந்து பல அரசியல் விமர்சன கட்டுரைகள்லாம் போட்டுட்டு இருக்கிறாரு. அவருடைய கட்டுரை இப்போ ரஷ்யா இந்தியா கிட்டத்தட்ட ஒரு நட்பா போயிட்டு இருக்கால, இதுக்கு எதிராக ஒரு கருத்தை அவர் வெளியிட்டு இருக்கிறாரு. அதாவது சமீபத்தில் மோடி அவர்கள் புதின் தன்னுடைய நண்பர் அப்படிங்கிற ஒரு குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுக்கு பின்னணியில ட்ரம்ப் ஏன் இந்தியா மேல இந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கவலை இந்தியாவுக்கு இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனுடைய சார்பில் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், ரஷ்யா கூட பண்ணலாம் அப்படின்னு இந்தியா நினைத்து கொண்டிருந்தது. சமீபத்தில் மோடி புதின் உடனான அந்த உரையாடல்கள் அப்படிங்கிறது இதை வெளிப்படுத்துறது மாதிரி இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துச்சு. ஸோ அதனால பிரதமர் மோடி என்ன போட்டிருந்தார்னா, நானும் என்னுடைய குட் ஃப்ரெண்ட் புதின் இடையிலான உரையாடல் மிகச் செழுமையாக சிறப்பாக அமைந்தது அப்படின்னு. ஸோ இந்த காஸ்பரோ என்ன போட்டிருக்காருன்னா, நீங்க ட்ரம்ப்பை வேணா ஒரு ஜோக்கர்னு சொல்லிருங்க, பட் புதின் ஒன்றும் அவ்வளோ ஒரு நல்லவர் கிடையாது, அவர் ஒரு கொலையாளி அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனத்தை வச்சிருக்காரு. அதுக்கு காரணம் ரஷ்ய அதிபர் புதின் எப்படி உக்ரைனை நடத்துறாரு அப்படின்னு உலகமே தெரியும். அங்க ஒரு இன அழிப்பையே செய்து கொண்டிருக்கிறார். ஒரு இன அழிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய புதின் ஒரு குட் ஃப்ரெண்டா, அவங்களோடு இந்தியா நெருக்கம் காட்டுதா? இப்படி நெருக்கம் காட்டுறதுனால இந்தியாவோடு இருக்கக்கூடிய அந்த உறவு நாடுகள், நட்புறவு நாடுகள்லாம் இந்தியாவை எப்படி பார்க்கும்? புதின் அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த மனிதர் அல்ல அப்படின்னு
ட்ரம்ப் கூட புதினை கம்பேர் பண்றாங்க. அந்த வார்த்தை தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ட்ரம்ப் ஜோக்கரா இருக்கலாம், ஆனா புதின் கொலையாளி அப்படின்னு சொல்றாரு. பட் இது இந்தியா பல முறைகள்ல பரிசீலனை செஞ்ச விஷயமா இருந்தாலும் ட்ரம்ப் விதித்திருக்கக்கூடிய அந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது உலகம் முழுவதும் ஒரு பாரமான விஷயமா இருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான பேசு பொருளாக இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்தியா ஏற்கனவே அமெரிக்காவிட்ட எச்சரிக்கையா இருக்க தொடங்கிடுச்சு. இருந்தாலும் இன்னும் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய நேரம் இது. காரணம் மிக முக்கியமா பார்க்கக்கூடியது வேளாண்மை துறையில. வேளாண்மை துறையில அமெரிக்கா இயந்திரமயமாக்கலை கொண்டிருக்காங்க. அதே மாதிரி மரபணு மாற்றப்பட்ட அந்த விவசாயத்தை அவங்க மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்காச்சோளத்துல இருந்து எல்லாமே மரபணு மாற்றப்பட்டதாக இருக்கிறது. பால் உற்பத்தி கூட மரபணு மாற்றப்பட்ட பாலா இருக்குது. இந்த நேரத்துல அது இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டால் விலை குறைவாக இருக்கும் அப்படின்னு இந்தியால அந்த ப்ரொக்ரூட்மெண்ட் வாங்கக்கூடிய அந்த நபர்கள் நிறைய வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை பயன்படுத்தி அமெரிக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயத்தையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தனிநபர் வருமானத்தையும் சிதைப்பதற்கான ஒரு மிக ஆழமான சூழ்ச்சியில இறங்கி இருக்கிறது. மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேளாண் பொருட்கள் விலை குறைவாக அமெரிக்காவிலிருந்து கிடைக்கிறது அப்படின்னு அதிகப்படியாக இந்தியா இறக்குமதி செய்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தப்பட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய விளைச்சலுக்கு நாம் மூலாதாரமாக அதாவது முதலீடாக செய்யக்கூடிய அந்த முதலீடு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு விவசாயிகள் வேளாண் தொழிலை புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழல் போயிடும். இன் ஃபியூச்சர் விவசாயத்தை இந்தியர்கள் எல்லாம் விட்டுட்டாங்க அப்படின்னா இந்தியாவில் விவசாயம் இல்லாமல் போகும். ஒரு காலத்தில் அமெரிக்கா தன்னுடைய விவசாயிகள் அதாவது வேளாண் துறையில உற்பத்தி ஆகக்கூடிய காய்கறிகளா இருக்கட்டும், பால் இதனுடைய விலையை அதிகரித்தால் இந்தியாவில் அதை அதிக விலைக்கு விற்பதற்கான சூழல்கள் உருவாகிவிடும். ஸோ வேளாண் துறை மூலமாக இந்தியாவில் மிகப்பெரிய சதி திட்டத்தை உருவாக்குவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாகி இருக்கிறது. இந்தியாவில் பகல்காம் தாக்குதல் மூலமா 26 அப்பாவி இந்தியர்கள் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டாங்க. இதற்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் இந்தியா கட்டமைத்தது. அங்க இருக்கக்கூடிய போர் இலக்குகளை எல்லாம் இந்தியா தகர்த்தளித்தது. இந்த செய்திகளை இந்திய ராணுவம் நமக்கு கொடுத்துச்சு. ஆனா தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி இந்தியாவினுடைய இராணுவத்தினுடைய கைகள் கட்டப்பட்டு பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு நாடாளுமன்றத்திலேயே பேசினாரு. பல கூட்டங்களில் இது பேசினாரு. இதற்கு ஏர் சீஃப் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஏபி சிங் சொல்லியிருந்தாங்க, அப்படி எதுவும் எங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவில்லை, நாங்கள் சுதந்திரமாகத்தான் செயல்பட்டு தாக்குதல்களை நடத்தினோம் அப்படின்னு பல முறை விளக்கம் கொடுத்துட்டாங்க. பிரதமரும் விளக்கம் கொடுத்துட்டாங்க எந்தெந்த இலக்குகள்லாம் தாக்கி அளிக்கப்பட்டது அப்படின்னு. ஆனா திரும்ப திரும்ப ராகுல் காந்தி சொல்றது ஏன் இப்படி பொய்யா சொல்லிட்டு இருக்காருன்னு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தொடர்ந்து ராகுல் காந்தி பொய்களை அள்ளி வீசி கொண்டிருக்கிறார். ஏன் இப்படி பொய்யான தகவலை பரப்பணும்? இது இராணுவத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவுடைய நம்பகத்தன்மையே கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறது. இன்னும் அதிகபட்சமாக பாகிஸ்தானுடைய ஒரு மவுத் பீஸா ராகுல் காந்தி பேசி கொண்டிருப்பது ஒரு தவறான அடையாளத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கிரண் ரிஜிஜு ராகுல் காந்திக்கு தெரிவிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து இது போன்ற தகவல்களை ராகுல் காந்தி பேசி வருகிறது அப்படிங்கிறது ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கும். எதுல அப்படின்னா, இதுவரைக்கும் எதிர்கட்சிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு வரலாறு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த எல்லா கட்டமைப்புகளையும் சுக்குநூறாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு எதிர்கட்சி எப்படி செயல்படக்கூடாது என்பதற்கு உதாரணம் ராகுல் காந்தி அப்படின்னு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கொஞ்சம் காட்டமாகவே பேசியிருக்கிறார். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம்.